அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் புரட்டி போட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் நீங்கி பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமையிருக்கு. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கடத்து இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது. அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா என்னும் புனித சப்தம் தாங்க. நம்மை அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானை தான் நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகும். அது மட்டும் இல்லாமல் வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்து இன்னமுதனை மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்றுத்தரும். அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடவன் நம் இல்லங்களுக்கு எழுந்தருள் அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம். இந்த புரட்டாசி மாதந்தோறும் நவகிரகங்களின் நாயகனான சூரிய பகவான் புதனின் வீடான கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டம் புரட்டாசி மாதமாக அமைகிறது. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராகுவுடன் இணைந்து அனுகூலமாக கும்பராசியில் சஞ்சரிப்பதா வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. செலவினங்கள் அதிகமாக இருப்பினும் சமாளிப்பதில் பிரச்சனை இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. அதே போல் குடும்ப சூழ்நிலை சாதாரணமாக இருக்குங்க. ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால உத்தியோக பொறுப்புகள் காரணமாக வெளியூருக்கு சென்று வரும் வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. உத்தியோக பொறுப்புகள் காரணமாக ஒரு சிலர் வெளிநாடு சென்று வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ஜென்மராசியில் சூரியன் நிலை கொண்டுள்ளதால் அதிக உஷ்ணம் அல்லது அலர்ஜி காரணமாக சரும உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லதுங்க. அதே போல் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் இருந்து வந்த இழுபறி நிலை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல சுக்கிர பகவான் கேதுடன் சேர்ந்து ஒரே ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால வெளிநாட்டில் பணியாற்றி வரும் நெருங்கிய உறவினர் ஒருவருடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதமா அமையிருக்குதுங்க. சனி பகவான் ராகுவை இருவரும் குரு பகவான் பார்ப்பதால் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை பரிபூரணமாக அடைபடுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 10ல் குரு பதவியை கொடுப்பாரு என்றொரு மூதுரை ஜோதிட கலையில் உள்ளது. அதாவது குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பொறுப்புகள் மேலதிகாரிகளுடன் பழகுவதிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதுதாங்க. அன்றாட பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். ஆனால் அதில் திருப்தி இருக்காதுங்க. இருந்தால் இந்த வேலையை ஒப்புக்கொள்ளுங்க. காரணம், இந்த வேலையை அடிப்படையாக கொண்டு கூடிய விரைவில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதிய
ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்நிய நாடுகள்ல பணியாற்றி வரும் கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய பொறுப்புகளையும் மேலதிகாரிகளுடன் பழகுவதிலும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில்துறை அன்பர்களுக்கு உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென பல மடங்கு உயர்வதால் கவலை ஏற்படும். சந்தை நிலவரத்தை கூர்ந்து ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியமாகும். சில தருணங்கள்ல கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படலாம். விற்பனை விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. நிதி நிறுவனங்களினாலும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலை அளிக்குங்க. கூடுமான வரையில் முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை குறைத்துக் கொள்வது அவசியங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறை சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்வதால் இத்துறை அன்பர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. வருமானம் உயர இருக்கு. அது மட்டும் இல்லாம புதிதாக கலைத்துறையில் கால் பதிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு துணை இருக்கிறார் சுக்கிர பகவான். ஆதலால முயற்சிக்கலாங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாங்க. அவை உங்களுக்கு மகத்தான வெற்றியை பெற்றுத்தரும், லாபத்தை பெற்றுத்தரும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக எடுத்து காட்டுதுங்க. கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறை தொடர்பு கொண்டுள்ள கிரகங்களின் சுக்கிரன் ஒருவர் மட்டுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். இந்த புரட்டாசி மாதத்தில் பேச்சில் நிதானம் வேண்டுங்க. உணர்ச்சி வசப்பட்டு தரக்குறைவாக பேசி அதன் காரணமாக பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. எத்தகைய தருணங்கள்ல நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டிய கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் கவனமாக நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே. அதனால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. குறிப்பாக தொழிற்கல்விகளில் பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு சிறந்த முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். உயர்கல்விக்கு உதவி பணம் என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் பலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல அன்னதானத்தில் அடுத்தபடியாக உயர்ந்து நிற்கிறது கல்விதானம். ஏழை மாணவரின் கல்விக்கு உதவி செய்வது பரம புண்ணியமாகும். பல பிறவிகளில் நமக்கு இப்புண்ணிய பலன்கள் நம்மை தேடி வருங்க. அது மட்டும் இல்லாம விவசாய துறையினரை பொறுத்தவரை இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாதுங்க. போதுமான அளவிற்கு இருக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கால்நடைகளின் அபிவிருத்தியும் அடையுங்க. அதே போல் நிதி நிலைமை சீரடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலனுக்கு தொடர்புடைய கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் நன்மைகளே அதிகமாக இருக்குங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய அன்றாட பணிகள்ல சற்று அதிக கவனமாக இருக்கும் நல்லது. பிற ஒரு ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகள்ல உங்களுடைய ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாங்க. நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது அவசியங்க. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, அருகிலுள்ள திருக்கோவிலுக்கு சென்று வியாழக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது.